என் தங்கச்சியும் என் தங்கச்சி பொண்ணையும் நான் இந்த கோலத்துல பாக்குறதுக்கு எனக்கு உயிர் பிச்சை போட்டேன். இதுக்கு நீ என்ன சாகவே விட்டுக்கலாம். அண்ணே, போலீஸ்காரங்க கிட்ட மனசாட்சி இருக்கும்னு நம்பினது நம்ம தப்புதானே. தப்பான ஒருத்தருக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அதுக்குண்டான பலனை தான் இப்ப நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். பாசமா இருக்கும்னு தான் பால் வார்த்தோம். அது பாம்பா மாறி கொத்தோன்னு யாரும் எதிர்பார்க்கல. அம்மா, சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதுதான் அவர் பண்றாரு. ஏய், நீ சும்மா ரெடி, உனக்கு ஒன்றும் தெரியாது. நேர்மையானவன், சட்டத்தை மதிக்கிறவன், பொண்டாட்டியே தப்பு பண்ணாலும் தண்டிக்காம விடமாட்டாங்கிற பேரை சம்பாதிக்கிறதுக்காக ஒன்ன பலிகடா ஆக்கிட்டான். ஏய், பாவண்டி நீ, கயிறு எது பாம்பு எதுன்னு தெரியாமையே இருந்துட்ட. ராஜி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். இப்பவே போறமா, நான் வக்கீல பாக்குறேன். உங்க 2 பேரையும் வெளியே எடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. மா, நீங்க 2 பேரும் தைரியமா இருக்க. சுஷ்மா, மாமா நான் இருக்கம்மா. இந்த உலகமே ஏத்து நின்னாலும் சரி, நான் உன்னை கைவிட்டுற மாட்டேமா. உன் மேல சுமத்தப்பட்ட இந்த களங்கத்தை துடைக்காம விட மாட்டேமா. தைரியமா இருமா. வரம்மா, வரேன் ராஜி. இப்போ உனக்கு சந்தோஷமா? நம்ப வச்சு கழுத்த அறுத்துட்டியே. இதுக்குதான் என் மக கழுத்துல தாலி கட்டினியா? இதுக்குதான் கொடைக்கானலுக்கு இவ்வளவு ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போனியா? உன் சின்சியரிட்டியை காட்ட ஏன் பொண்ண பலிகடாவா யூஸ் பண்ணிக்கிட்ட. சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அம்மா, ஏய் சும்மா ரெடி. உன் தம்பி சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்க உனக்கு வேற வழியே கிடைக்கலையா? காதல் கல்யாணங்கிற போர்வையில எங்களை ஏமாத்திட்டியே. நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டல. பேசி முடிச்சிட்டீங்களா? நான் பேசலாமா? என்ன என்ன பேச போறேன்? கொலை பண்ணிட்டு சட்டத்தை யாரும் ஏமாத்த முடியாது. பொண்டாட்டியா இருந்தாலும் தப்பு தப்பு தான் சொல்ல போற, அதானே? நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. சுனில் காணாம போன கேஸ்ல நான் விசாரணை அதிகாரியா நியமிக்கப்பட்டவன். விசாரணையில சுனில கொன்னது சுஷ்மாங்கிற உண்மை தெரிய வந்தது. தற்காப்புக்காக தான் இந்த கொலை நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே சுஷ்மாவை அரெஸ்ட் பண்ணியிருந்தா சுஷ்மாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்திருக்காது. சுனில காரணமா வச்சு பெருமாள் கல்யாணத்தை நிறுத்தியிருப்பான். அவ்வளவு ஏன், கூட பிறந்த தம்பிய கொலை பண்ண ஒருத்தி கழுத்துல தாலி கட்ட எந்த தாய் தான் சம்மதிப்பா? அத்த, நான் சுஷ்மா கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இந்த உண்மை முன்னாடியே தெரிஞ்சிருந்தா என் அம்மாவும் அக்காவுமே இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருப்பாங்க. அப்படின்னா சுஷ்மா கூட வாழணும்னு ஆசைப்பட்ட நீ எதுக்கு திடீர்னு அரெஸ்ட் பண்ண? அதை விட நீ அவளை உன் கையால கொன்னு இருக்கலாமே. கொலை பண்ணிட்டுமேங்கிற குற்ற உணர்ச்சியில சுஷ்மா தவிச்சிட்டு இருந்தா. குற்ற உணர்ச்சி இருக்கிற வரைக்கும் அவளால நிம்மதியா வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டான். ஜெயில போட்டா சுஷ்மாவோட குற்ற உணர்ச்சி போயிடுமா? சுஷ்மா குற்றவாளி இல்ல. தான் உயிரையும் மானத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக வேற வழியில்லாத சூழ்நிலையில இந்த கொலையை பண்ணியிருக்கா. இத கோர்ட்ல நிரூபிச்சு என் பொண்டாட்டியையும் உங்களையும் வெளியெடுக்க வேண்டியது என் பொறுப்பு.
கோர்ட்ல இருந்து வெளியில எடுத்துட்டா எல்லாம் சரியா போயிடுமா? கொலகாரிங்கிற பட்டத்தை சுஷ்மா வாழ்நாள் பூரா சுமக்கணுமா? மத்தவங்க என்ன சொல்றாங்கங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. தான் செஞ்ச கொலை சட்டப்படி தப்பில்லைங்கிற உண்மைய சுஷ்மா உணரணும். குற்ற உணர்ச்சி இல்லாம என் கூட சந்தோஷமா வாழணும். நீ சொல்றத நம்ப மாட்டேன். உன்னோட தம்பி சாவுக்கு காரணமான எங்க 2 பேரையும் பழிவாங்கத்தான் நீ எங்களை அரெஸ்ட் பண்ணிருக்க. ராஜி, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. சுனில் தப்பான ஆளுங்கிற உண்மை எனக்கு தெரியும். தப்பான ஆளை கொன்னதுக்காகவா நீ எங்களை அரெஸ்ட் பண்ணி லாக்அப்ல போட்டிருக்க? சட்டப்படி உங்க 2 பேரையும் நிரபராதின்னு நிரூபிக்க எனக்கு வேற வழி தெரியல. ஹனிமூனுங்கிற பேர்ல கொடைக்கானலுக்கு இவளை கூட்டிட்டு போய் இவ வாயாலேயே உண்மையை வர வச்சு ஆதாரங்களை திரட்டி இருக்கியே, அது நம்பிக்கை துரோகம் இல்லையா? மா ப்ளீஸ் மா, அவர் என்ன பண்ணாலும் என் நல்லதுக்காக தான் செய்வாரு. அவரை தப்பா நினைக்காத. நீ சொல்ற மாதிரி அவர் எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாலும் அதை மனப்பூர்வமா ஏத்துக்க தயாரா இருக்கேன். பாத்தியா பாத்தியா, உன் மேல எவ்வளவு நம்பிக்கையும் அன்பு வச்சிருக்கான்னு தெரியல. உன் சொந்த வெறுப்புக்காக இவளை இப்படி அசிங்கப்படுத்திட்டியே. சி, உன் முகத்துல முழிச்சாலே எங்களுக்கு பாவம். மா ப்ளீஸ் மா, அவர் ஒன்னும் சொல்லாத. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. சுஷ்மா, நீ என்ன நம்புற பாத்தியா? எனக்கு இது போதும். உன்னையும் உங்க அம்மாவையும் வெளியில கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. நீங்க என்ன செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. நான் உங்களை முழுசா நம்புறேன். நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன். நீங்க சொல்றதையே நான் கோர்ட்ல சொல்றேன். துவாரகேஷ், டேய், உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நடந்ததையே நினைச்சிட்டு இருப்ப. டேய் வாடா, எழுந்திருச்சு வாடா. நான் பாவிம்மா, பாவி, கொலகார பாவிம்மா. ஸ்னேகா சாவுக்கு நான் காரணமாயிட்டேன். என்னாலதான் ஸ்னேகா அந்த வீட்டு விட்டே போனா. என்னாலதான் ஸ்னேகா உயிரை விட்டா. நான் பாவிம்மா, நான் பாவி. எனக்கு மன்னிப்பே கிடையாதுமா. டேய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. ஸ்னேகா கண்டிப்பா தற்கொலை பண்ணிருக்க மாட்டா. ஏரியில தவறுதலாதான் விழுந்திருப்பா. நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காதடா. வாடா, எழுந்திருச்சு வாடா, வா. ஹாஸ்பிட்டல் பத்திரத்தை மீட்டு கொடுத்தவ எதுக்காக லெட்டர் எழுதி அனுப்பணும்? நேரில் வந்திருக்கலாம்ல. அவளுக்கு என் மூஞ்சில முழுக்கையே பிடிக்கலம்மா. என் குழந்தைய கொண்டுட்டேன்னு சொல்லி அவளே நான் கொண்டுட்டேம்மா. நான் தான் உயிரோடு இருக்கிறது தப்புமா. அவ போன இடத்துக்கு நானும் போய் சேர்ந்துருக்கணும். டேய், இங்க பாரு, இந்த மாதிரி நினைப்பெல்லாம் உன் மனசுல வச்சுக்காத. நீ உங்க மாமாவுக்கு துணையா இருக்கணுங்கிறது தான் ஸ்னேகாவோட கடைசி ஆசை. அந்த ஆசையை நீ நிறைவேற்ற வேண்டாமா? உங்க மாமாவை பார்த்துட்டு வா. அவரை பார்த்து நீ பேசினாதான் உன் மனசுல உள்ள காயம் ஆறுண்டா. போயிட்டு வா, போ. அவர் மூஞ்சில் எப்படிமா முழிப்பேன்? இதே வீட்டில் அவர் அவமானப்படுத்திருக்கேன். அவர் மனசு என்ன பாடுபட்டிருக்கோ. என்னாலதான் ஸ்னேகா இந்த வீட்டு விட்டு போனா. நான் செஞ்ச தப்பு 1 2 ச்சே,
எல்லார் மனசும் நோக்கடிச்சிருக்கேன். குடிச்சு குடிச்சு என் புத்தி கலங்கி போயிடுச்சுமா. டேய், நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டல்ல, அப்புறம் என்ன? போய் உங்க மாமாவை பாரு. அவர் கண்டிப்பா உன்னை ஏத்துக்குவாருடா. அவருக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லடா. சொந்த புள்ளையாதான் உன்னை நினைக்கிறாரு. துவாரகேஷ், வாழ்க்கையில கஷ்டம் வர்றது சகஜம். யாருக்கு தான் கஷ்டம் இல்ல? இறந்தவங்க நிம்மதியா போய் சேர்ந்துருவாங்க. அவங்களே நினைச்சிட்டு இருந்தா நம்ம நிம்மதி தான் போயிடும். இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? உன்னை இப்படி பார்க்க எங்களால முடியல துவாரகேஷ். நீ பழைய துவாரகேஷா மாறணும். ஸ்னேகா ஆசைப்படி கஸ்தூரி ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்தை நீதான் கவனிச்சுக்கணும். மாமா வெளியூர் போயிருக்காரு. உங்க அண்ணனை பத்தி உனக்கே நல்லா தெரியும். எந்த வேலைக்கும் போகாம சும்மாவே இருக்காரு. நீயும் இப்படி இருந்தா இந்த வீட்டோட நிலைமை என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கஸ்தூரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆக வேண்டியதை பாரு. உன்னை நம்பிதான் இந்த வீட்ல நாங்க எல்லாருமே இருக்கோம். துவாரகேஷ், துவாரகேஷ், டேய், நீ இப்ப உடனே ட்ரெஸ் மாத்திட்டு வா. நம்ம கொஞ்சம் வெளில போகணும். எதுக்குண்ணே? நீ மாத்திட்டு வாடா சொல்றேன். சொல்லுண்ணே. டேய், போற வழியில பேசிக்கலாம்டா. நீ மாத்திட்டு போ. டேய், என்னடா பிரச்சனை? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்லம்மா, ஒரு முக்கியமான விஷயமா நாங்க 2 பேரும் போறோம். போயிட்டு வந்தோன்னு சொல்றேன். நீ போடா போ. எங்க போறீங்கன்னு நாங்க தெரிஞ்சுக்க கூடாதா? அண்ணே, அண்ணியும் கேக்குறாங்களே, சொல்லுண்ணே. ஏய், எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செய்யணும் அந்த வீட்ல. போயிட்டு வந்து பேசக்கூடாதா? ஏன்டா சுத்தி விளைக்கிற? விஷயத்த சொல்லு. நீ பேச பேச எனக்கு மனசு திக்கு திக்குங்குதுடா. சுஷ்மாவையும் ராஜியும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அண்ணே, என்ன சொல்ற? நிஜமா வாடா? ஆமாம்மா, சுஷ்மாவையும் ராஜியும் மயில் அரெஸ்ட் பண்ணிருக்காரு. டேய், இது என்னடா அநியாயமா இருக்கு? என்னதான் போலீஸ்காரனா இருந்தாலும் கட்டின பொண்டாட்டியும் மாமியாரையும் அரெஸ்ட் பண்ணுவா? கேட்க நாதி இல்லையா? அத்த, காரணம் இல்லாம மயில்வாகன் இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு. ஏங்க, எதுக்காக இப்படி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? என்னமா சொல்றாங்க? மயிலுக்கு ஒரு தம்பி இருந்தானா? அந்த தம்பிய சுஷ்மா கொலை பண்ணிட்டாளா? அந்த கொலைக்கு உடந்தையா இருந்ததுக்காக ராஜியும் சேர்த்து மயில் அரெஸ்ட் பண்ணிருக்காராம். அப்ப அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். அதுவும் மயில் வாங்கின தம்பியவே கொன்னுட்டு அவரையே கல்யாணம் பண்ணிருக்கானா? சுஷ்மா உண்மையிலே துணிச்சல்காரிதான். உன் திருவாயை கொஞ்சம் மூடுறியா? அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுங்கிற டீடைல்ஸ் யாருக்கும் தெளிவா தெரியாது. சும்மா எதையாவது பேசிக்கிட்டு இப்படி பேசி பேசி தானடி ஸ்னேகாவை இந்த வீட்டோட வெளியில துரத்துறேன். அந்த மகராசியும் போய் சேர்ந்துட்டா. அந்த இழப்பையை இன்னும் தாண்டி வர முடியாம எல்லாரும் தவிச்சு போயிருக்கோம். நான் என்ன சொன்னாலும் அதுல ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு ஒரு வேலையா போச்சு. இந்த குடும்பத்துக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் என்ன பண்ண முடியும்? இல்லாம இப்ப என் குடும்பத்தை பத்தி பேசினா பல்லு எகிரிட்டு சொல்லிட்டேன். என்ன உன் குடும்பம் ரொம்ப யோகியமா? உங்க அப்பா ரொம்ப நல்லவனா? ஒரு கொலை பண்ணிட்டு தாண்டி ஜெயிலுக்குள்ள போய் உட்காந்துருக்கான். எதுக்கு யாருக்காக கொலை பண்ணாங்கறதே தெரியாம இன்னி வரைக்கும் புரியாத புதிரா தாண்டி இருக்கு. டேய் ராஜவா, கொஞ்சம் சும்மா இருடா. இப்ப எதுக்கு உமாவை வம்பு கிழக்குற? யாருமா வம்பு கிழக்குது? நானா இல்ல அவளா? அண்ணே, மாமாவும் ராஜியும் ஸ்னேகா இருந்த துக்கத்தில் இருப்பாங்க. இப்போ இப்படி ஒரு பிரச்சனைனா மாமாவால் தாங்கிக்க முடியாது. சுஷ்மா கல்யாணத்துக்கு கூட போகாம நான் ஒதுங்கி இருந்துட்டேன். இந்த நேரத்தில் போகாமல் இருந்தால் தப்பாக இருக்கும்ண்ணே. ஸ்னேகா இருந்தபோது இப்படி நடந்திருந்தா சும்மா இருந்திருப்பாளா? உடனே ஓடி போய் ராஜியும் சுஷ்மாவையும் காப்பாற்றிருப்பாள்ல. வான போலாம். கரெக்டா தம்பி, அதே தான் நானும் சொல்றேன். நீ உடனே கிளம்பி வேணாம், போலாம் வா. அண்ணே, வந்துடுறேன். ஈஸ்வரா ஈஸ்வரா, ஓம் நமச்சிவாய. அடடே, என்னப்பா இங்க நிக்கிற? வணக்கம் ஐயா, கணக்கு பார்க்கணும். சரி, அக்கௌண்ட்ஸ் ரூம் சாவி வேணும் ஐயா. அவ்வளவுதானே? அப்படியே இங்க நிக்கிற, வா உள்ள. இல்ல பரவாயில்லைங்க ஐயா. அட வாயா. நமச்சிவாய. பாண்டியா, வாப்பா. சர்வேஸ்வரா ஈஸ்வரா, ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, எல்லாம் நீயே. இந்தப்பா
கணக்கெல்லாம் எழுதிட்டு ஆபீஸ் பூட்டிட்டு சாவி என்கிட்ட கொண்டு வந்து சரிங்க. கொடுத்துடணும். சரியா? ஓகே. சரி. காஃபி ஏதாவது சாப்பிடுறியா? இல்லை பரவாயில்ல ஐயா. சரி, வரேன். போயிட்டு வா. கபிலா ஐயா, தாத்தா வந்திருக்க ஐயா. எங்க இருக்க குட்டி பையல? எங்க இருக்க? அட, ஆளையே காணோம். கபிலா, கபிலா, தாத்தா என்ன வாங்கிட்டு வந்தேன் பாரு. டேய், ஏதுடா இவ்வளோ பணம்? ரிசர்வ் பேங்க்ல அச்சடிச்சு அனுப்புனாங்க. ஆசை தான் வந்து கொஞ்சம் தொட்டு பார்த்துட்டு போ. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஏது இவ்வளோ பணம்? ஐயா நைட்டு பெருசு, ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்ல மூட்ல இருக்க, சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. டேய் டேய், எங்கடா என் பேரை? டேய், நான் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கேன், நீ பாட்டு பதில் சொல்லாம தான் என்னடா அர்த்தம்? என்னையா? என் பேரை எங்கடா? எனக்கு தெரியாது. மரியாதையை சொல்லு, என் பேரை எங்கடா? இந்த பாரு, தேவையில்லாத விஷயத்துல மூக்கம் வச்சு எடுக்காத, அப்புறம் கடுப்பாயிரும் சொல்லிட்டேன். ஏண்டா, இத்தனை நாள் இருந்த பழக்கமா என் மருமக வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன். வரும்போது என் பேரனை கூட்டிட்டு வந்தேன். இப்ப கை நிறைய பணம் வேற வச்சிருக்கேன். என் பேரனை வேற காணோம். இதுக்கெல்லாம் என்னடா அர்த்தம்? போ, எப்பாத்தாலும் புராண புக் ஒன்று படிச்சிருப்பியா, அதுல ஏதோ ஒரு பக்கத்துல அர்த்தம் போட்டிருப்பாங்க, பார்த்து தெரிஞ்சுக்க போ. டேய், உண்மையை சொல்றா. என் இந்த பாரு, கடுப்பு ஏத்திட்டு இருக்காத, அப்புறம் வாயில பேசிட்டு இருக்க மாட்டா சொல்லிட்டேன். டேய், நீ என்ன அடிச்சு கொண்டாலும் பரவாயில்லடா, என் பேரை எங்க இருக்கா மட்டும் சொல்லு. டேய், பாவம்டா, பச்சை குழந்தைடா. அவனுக்கு என்னடா தெரியும்? அவனுக்கு என்னடா பண்ண? யாருக்குடா வித்த? நடுமண்டையில நச்சுன்னு வச்சுன்னா நாக்கு வெளியில வந்துடும். போனா போகுதுன்னு பார்த்தா ரோட் ரோலர் மாதிரி ரொடோடான சவுண்ட் விட்டுட்டு இருக்க. போயா, சாமி ரூமுக்குள்ள வந்து ஏதாவது ஸ்லோகம் சொல்லிட்டு. அதை விட்டுட்டு பணம் எப்படி வந்தது, பையன் எங்க போனா, ஆட்டுக்குட்டிக்கு என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருந்த சீனாயிருவேன். போயா. புரிஞ்சு போச்சுடா, புரிஞ்சு போச்சு. என் பேரனை என்னவோ பண்ணிட்டேன். அதுக்கு தான் இந்த பணம் உனக்கு கிடைச்சிருக்கு. சும்மா விட மாட்டேன்டா. உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணாம விட மாட்டேன். இப்படி சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? கத்த போல மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்ற? பெருசா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாராம். யோ, இப்ப என்ன உனக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவ்வளவுதானே? போய் தாராளமா கொடு. ஆனா நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிஷம் பேரன் உயிரோடு இருக்க மாட்டா, பரவாயில்லையா? என்னடா மிரட்டுறியா? என் பேரன் எங்க இருக்கான்னு சொல்ல போறியா இல்லையா? சொல்ல முடியாதையா, ஆனா இருக்கான், அவ்வளவுதான். ஆனா நீ கம்ப்ளைண்ட் கொடுத்த மறு நிமிஷம் அவன் உயிரோடு இருக்க மாட்டான், பரவாயில்லையா? டேய், ஏன்டா இப்படி பண்ற? அவனை கூட்டிட்டு போய் அவங்க அம்மா வீட்டுல விட்டுறா. ஏன்டா பாவத்துக்கு மேல பாவத்தை உன் தலையில சுமக்கிற? இது உனக்கே நல்லா இருக்காடா? மேல சொல்லு, நான் கேட்டுட்டே இருக்கேன். டேய் பாண்டி, கபிலனுக்கு ஏதோ ஆச்சுன்னா ஓ மச்சான் மயில் வாங்கின உன்னை சும்மா விட மாட்டான்டா. இன்னொரு தடவை சொல்லு. சொல்லியா, என்ன சொன்னு மறுபடியும் சொல்லு. பாண்டி, கபிலனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா மயில் வாகனம் சும்மா இருப்பானா? அவன் போலீஸ் இன்ஸ்பெக்டரா. போலீஸ்னா போலீஸ்னா அவனுக்கு கொம்பா முளைச்சிருக்கு. அவங்க அக்காவே ஓட ஓட வரட்டினவனா, அப்பவே அவனை ஒன்னும் புடுங்க முடியல. இப்ப என்ன புடுங்கிட போறானா? ஏன்டா இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? யோ, இப்ப என்னங்கற? எனக்கு என் பேரா வேணுங்கற. சும்மா பேரன். ஐயோ, சீன் ஆயிருவே. ஆண்டவா, விளங்காத ஒரு பையனை கொடுத்த, ஆசையா ஒரு பேரனை கொடுத்தியே, அவனை நீ இதாயா காப்பாற்றணும். சர்வேஸ்வரா, ஈஸ்வரா, என்ன எடுத்துக்கோ, அந்த குழந்தைய காப்பாத்து. அப்பா, எங்க வந்த? நான் உயிரோட இருக்கேனா செத்து போயிட்டேனான்னு பாக்குறதுக்காக வந்தியா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. இனிமே என் அப்பான்னு கூப்பிடாத. பெத்த மகனுக்கு இணையா மேல பாசத்தை வச்சனே, அது தப்பா? அது கொடுக்கிற தண்டனையா இது? அப்பா, என்ன பேச விடுங்க. ஏய், கட்டின தாலி கயிறு கூட இன்னும் காயல, அதுக்குள்ள சுஷ்மாவை அரெஸ்ட் பண்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? சுனில் உயிரோட தான் இருக்கான்னு நம்ப வச்சு கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட. ஆவி பேயின்னு சொல்லி சுஷ்மாவை பைத்தியமாவே ஆக்கிட்ட. எல்லாத்துக்கும் மேல இப்ப அவளை ஜெயிலே தூக்கி போட்டுட்ட. கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா? சுஷ்மாவோ ராஜியும் செஞ்சது தப்புன்னா நீ கல்யாணத்துக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணிருக்கலாமே.
கண்ணு தெரியாதவனுக்கு பார்வையை கொடுத்து உலகத்தை பார்க்க வச்சுட்டு மறுநாளே அந்த கண்ணை குருடாக்கறி, அது எதுக்கு? இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும் எனக்கு என்ன தலையெழுத்தா? எனக்கு கிட்னி கொடுத்து உயிரை காப்பாத்தினி, அது இதுக்கு தானா? நீ எனக்கு கொடுத்தது வரம்னு நினைச்சேன், இப்பதான் புரியுது. நீ தந்தது வரம் இல்ல, சாபம். பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நான் பேசலாமா? அப்பா, என் நாக்கு அருந்து போனாலும் உங்களை அப்பான்னு கூப்பிடுறத யாரும் தடுக்க முடியாது. அப்பா, உங்களுக்கு ராமாயணம் தெரியும்னு நினைக்கிறேன். ராவணன் கிட்ட இருந்து பொண்டாட்டி சீத்தைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்த ராமன் எதுக்காக தீக்குளிக்க சொன்னார் தெரியுங்களா? சீத்தையோட நடத்தையில ராமனுக்கு சந்தேகமா? இல்லப்பா, ராவணன் கூட இருந்ததுனால சீத்தையோட கற்புக்கு கலங்கம் ஏற்பட்டிருக்குமோன்னு ஊரே பேசுச்சு. ஊர் வாய மூடணும்னா தான் பொண்டாட்டி தப்பு பண்ணலன்னு நிரூபிக்கணும். அதுக்காக தான் சீத்தைய தீக்குளிக்க வச்சு உத்தமமானவன்னு உலகத்துக்கு நிரூபிச்சாரு. அப்படிதான்ப்பா இப்ப ஏன் சூழ்நிலையும். சுனில் கொலை செய்யப்பட்டதுல சுஷ்மாவோட தப்பு எதுவுமே இல்ல. ஆனா ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் சுஷ்மா ஒரு கொலைகாரி. அப்பா, அவ செஞ்சது கொலை இல்லப்பா, அது ஒரு வதம். கொடூரனை கொல்ற வதம். அதை நிரூபிக்கணும்னா சுஷ்மாவை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுதான் ஆகணும். இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வரட்டும். அங்க வச்சு உலகமே பார்க்க சுஷ்மா நிரபராதின்னு நான் நிரூபிக்கிறேன். இந்த யாகத்துல சுஷ்மா கருகி போக மாட்டா, தங்கமா ஜொலிக்க போறா. என்ன நம்புங்கப்பா. பா, இன்னும் என் மேல உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் தீரல? தம்பி மேல இருக்கிற பாசத்துல பொண்டாட்டிய தண்டிச்சிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கூட பிறந்த தம்பி, கட்டின பொண்டாட்டி, இப்படி எந்த பாகுபாடும் நான் மதிக்கிற சட்டத்துக்கு இல்லப்பா. சுஷ்மா செஞ்சது கொலை இல்ல, தற்காப்பு முயற்சின்னு சட்டத்துக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும்னா சுஷ்மாவையும் ராஜியும் கோர்ட்ல நிறுத்தி அவங்க செஞ்சது தப்புலன்னு நிரூபிக்கணும். 2 பேர் மேல விழுந்த பழிய தொடைக்கணும். அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சியையும் அழிக்கணும். அதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியலப்பா. ஸ்னேகா இப்படி ஆன நிலைமையில சுஷ்மாவையும் அத்தையும் அரெஸ்ட் பண்ணதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன்ப்பா. நான் போலீஸ்காரனை என் கடமையை செஞ்சேன். பொண்டாட்டிக்கு புருஷனா, அத்தைக்கு மருமகனா, அப்பாவுக்கு ஒரு நல்ல மகனா உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்ப்பா. என்னை மன்னிச்சிருங்கப்பா.